ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மதர்லேண்ட் டெஸ்ட் சீரிஸில் ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வீடியோ. இந்த கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாட் சப்ஜெக்ட் டு கிளாசிஃபை திஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, அது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, with reference to the Indian history, consider the following text. நெட்டி பக்காரானா விஷாககுப்தா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ 4 பேரோடையும் கொடுத்துருக்காங்க. பரிஷ்த பர்வானா, ஹேமச்சந்திரா, அவதநாஷ்தா, பாவபுதி, திருஷ்டடாங்கனா, மகாபுரா, ஆச்சாரியா, ஜினசேனா. ஸோ இதில் வந்து ஆத்தர்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்ஸ் தான் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 and ஸோ 2 and 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆயிருக்கும். 1 and 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேட்ச் ஆயிருக்காது. பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ வந்து இது வந்து யாருமே இது பண்ணதில்லை. ஒரு மெனி ஸ்காலர்ஸ்லாம் சேர்ந்து தான் இது வந்து ரெடி பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு த கல்பசூத்ரா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆஃப் த ஆல் சூத்ரா லிட்ரேச்சர் திஸ் ஒன் இஸ் அவைலபிள் அண்ட் இட் ஹேஸ் அ 3 divisions. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரௌத், அதாவது மொத்தமாக இருக்கிற கல்பசூத்ராவில் இது ஒன்று தான் அவைலபிள் இருக்குன்றாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரௌத சூத்ரா டீல்ஸ் வித் த டொமஸ்டிக் சாக்ரிஃபைஸ். எஸ், இது ஆல்சோ இதுவும் ட்ரூ தான். ஸோ ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா சி போத் ஏ அண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் philosophy consider the following statements. The Gnostic school believed in the efficacy in the Vedas and its literature. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேதாஸ் அண்ட் லிட்ரேச்சருக்கு ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுலையுமே பிலீவ் பண்ண மாட்டிருக்காங்க. அவங்க வந்து ஹெட்டிரோடாக்ஸா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த சம்கியா ஸ்கூல் இஸ் த ஓல்டஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் பிலாசபிக்கல் ஸ்கூல் இன் இந்தியா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கதக் டான்ஸ் இஸ் டெரிவேட் ஃப்ரம் த கதகராஸ் அண்ட் தேர் ஸ்டோரிஸ். கரானா ட்ரெடிஷன் இஸ் த கோர் டு த ஸ்காலர்ஸ் ஆஃப் த கதக் டான்ஸ் ஃபார்ம். ஸோ இதுவுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் பி தான். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். ஒரு சீரியல் நம்பர், கொஸ்டின்ல ஒரு சின்ன அலைன்மெண்ட் மட்டும் இருக்கு. சீரியல் நம்பர், டெம்பிள் லொகேஷன். ஓகேங்களா, கேசவா டெம்பிள் சோமநாதபுரம், அண்ட் சென்னகேஸ்வரா டெம்பிள் வெல்லூர், விருபக்ஷா டெம்பிள் மதுரை. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன்ல நீங்க ஈஸியா எலிமினேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி டெம்பிள். அது எங்க லொக்கேட் ஆயிருக்கும் நமக்கே தெரியும். ஸோ வந்து மதுரை. ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 வந்து ராங். 4 ராங் பண்ணீங்க அப்படின்னாலே 2 ஸ்டேட்மெண்ட் இது பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா 3 விருபக்ஷா டெம்பிள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லூர்ல இருக்கும். ஸோ இதுவும் ஆல்சோ இதுவும் தப்பு. ஸோ 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், which of the following books were written by Saint ராமானுஜாச்சாரியா? அதாவது ராமானுஜாச்சாரியா எந்தெந்த புக்ஸ் எழுதினாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1, 3, 4 இது மட்டும் தான் எழுதியிருப்பாரு. அத்வைத அனுபக்ஷா அது வந்து பாத்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியா எழுதியிருப்பாரு. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட், with reference to the Vedanta philosophy of Visheshata, consider the following sentence. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க, திஸ் philosophy is believed in the qualified dualism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டியூவலிசம்ல இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் டியூவலிசம்ல வரும். அதாவது ஹிந்துவிசத்தை பேஸ் பண்ணா ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1 and 2 தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 and 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ் அபவுட் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சேம் பிளேஸ் அண்ட் லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ சிந்த். ஓகே கரெக்ட். சுத்கா ஜெண்டர் பலுச்சிஸ்தான். ரோப்பர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சாப்ல வரும். ஸோ ஈஸி கொஸ்டின் தான். ஸோ 1 and 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The lower Paleolithic sites were largely concentrated in the plains of North India. ஸோ பாத்தீங்க அப்படின்னா லோயர் பேலியோலித்திக் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியா, இட்ஸ் ஆன் த சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் இந்தியாவிலும் இருக்கும். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா சவுத்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் டாமினேஷனா இருக்கும் லோயர் பேலியோலித்திக் பீரியட். ஓகேங்களா, ஸோ மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா the people of the lower Paleolithic culture hunted animals and gathered roots, nuts, fruits. They lived in the caves. So okay, இது ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. Which among the following, next question, which among the following were the reasons to the rivalry between the Vijayanagara empire and the Bahmani kingdom? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரைவல்ரி அவங்க 2 பேருக்குள்ள இருந்ததுக்கான போட்டிக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போம். டிஸ்பியூட் ஓவர் த ராய்ச்சூர் தோப்,
ஸோ எக்ஸாக்ட்லி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா த ஃபெர்டைல் ஏரியாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா ஆப்வியஸ்லி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ரீஜன்ஸ் பேஸ்ல வரதுனால அது இருக்கும். ஆம்பிஷன் டு எஸ்டாப்ளிஷ் த ரூல் ஓவர் த நார்தர்ன் இந்தியா. ஸோ கண்டிப்பா நமக்கே தெரிஞ்சிடும் இது சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க அப்படின்றதுனால. ஸோ தே ஆர் நாட் அ நார்த் இந்தியன். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணல, ரைவல்ரி அவங்களுக்குள்ள வரல. கன்சிடர் த ஃபாலோவிங் அனதர் லிட்ரேச்சர் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படி ஆத்தர்ஸ் அண்ட் ஆத்தர் லிட்ரேச்சர் அண்ட் ஒர்க்ஸ் என்ன யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அல்லா சானி பெதானா. ஸோ அவரோட பார்த்தீங்க அப்படின்னா மனுச்சரிதம்னு இருக்கு. ஸோ ராங் ஆன்சர். ஸோ இது வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட் பிங்காலி சுரண்ணா ஹரிகர்ஸ்தமா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தெனாலி ராமகிருஷ்ணா உஷா பரிணயம். ஸோ இது ராங். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா ஜாம்பானி கல்யாணம். ஸோ இதுவும் ரைட். இது ரெண்டுத்தையும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிருஷ்ணதேவராயா தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு த கௌதமி புத்திர சதகாரிணி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹி டிஃபீட்டட் த ஷாக்கா ரூலர் நாகப்பனா. ஸோ அப்படிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஹி ஆல்சோ பர்ஃபார்ம் த பிரஸ்டீஜியஸ் வேதிக் அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ். இது வந்து குப்தா பீரியட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யக்னஸ்ரீ சதகரணி வாஸ் த இம்மீடியட் சக்சஸர் ஆஃப் த கௌதமி புத்ரா. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கிருஷ்ணதேவராயா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ரிப்பேர் த மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் இன் சவுத் இந்தியா. ஆப்வியஸ்லி அவரோட பீரியட்ல மட்டும் ஏகப்பட்ட டெம்பிள்ஸை வந்து ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி ஆல்சோ பில்ட் த ஃபேமஸ் விட்டலசாமி அண்ட் ஹசரா ராமசாமி temples at Vijayanagar. He built a large number of Roy Gopurams. Yes, மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டி. So next question, consider the following statement and with reference to the Vijayanagara Empire. Sangama rulers were chiefly Shaividit, whereas the Vijayanagar dynasties were the Vaishnavites. Religious freedom was enjoyed by the everyone. அப்புறம் பார்த்தீங்கன்னா the position of women had improved significantly. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர் பீரியட்ல இம்ப்ரூவ்லாம் நாட் இம்ப்ரூவ்ட், அப்படியே தான் இருந்தது. ரேண்டமா என்ன இருந்ததோ அதே பொசிஷன் தான் விஜயநகர் பிஃபோருக்கும் என்ன இருந்ததோ அதே தான் கண்டினியூ ஆச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் which of the following doctrines of Jainism was added by Mahavira. பாத்தீங்கன்னா இங்க என்ன ஜெயினிசம்ல மகாவீரா எதை ஆட் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. do not commit violence, do not tell lie, do not hurt, observance of continency. இது எல்லாமே ஜெயினிசமோட பிரின்சிபல் தான். பட் ஆனா மகாவீரரால் ஆட் பண்ணது அப்சர்வ் கண்டினன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். ரிச்சுவல் ராஜசூயா அண்ட் பாத்தீங்கன்னா அபவுட் அது என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. confer the supreme power to the king. Okay, right. Next பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேதா. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அஸ்வமேதா ராயல் சேரியட் ரேஸ், வஜபேயா அன்கொஸ்டின்டு கண்ட்ரோல் ஓவர் அண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு. ஒன்றும் இல்லை, அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன்லி மட்டும் தான், அதாவது ஒன் மட்டும் தான். ராஜசூயா கன்ஃபர் த சுப்ரீம் பவர் டு கிங். அஸ்வமேதா பாத்தீங்க அப்படின்னா அன்கொஸ்டின்டு கண்ட்ரோல் ஓவர் அண்ட் ஏரியா, அதாவது அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ் தான், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் வந்து பண்றதுதான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வஜபேயா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் சேரியட் ரேஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த மோஸ்ட் distinctive pottery of the Vedic period is known as the painted grey ware. So obviously இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the art and the craft declined during the later phase of the Vedic period. அப்படி சொல்லிட முடியாது. வேதிக் பீரியட் அப்பவும் வந்து ஸ்டில் லேட்டர் வேதிக் பீரியட்லயும் அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருந்தது. ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன்ட் இந்தியா த டேர்ம் உப்பரிக்கரா ரெஃபர் டு. உப்பரிக்கரா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா குப்தாஸோட பீரியட்ல இருந்த ஃபோர்ஸ்டு லேபர்ஸை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து உப்பரிக்கரா அண்ட் பாத்தீங்கன்னாக்கா கப்லி அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 டேர்ம்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் with reference to the ancient history, consider the following statement. The last recognized king of the Gupta period is Vishnu Gupta. Obviously in the statement on the correct. And next பாத்தீங்கன்னா invention of the theory of zero and decimal system of the Saka era அப்படின்னு இருக்கு. ஸோ இல்ல, இது பாத்தீங்க அப்படின்னாக்கா குப்தா ஏரால தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னு போட்டீங்கன்னா 2 and 3 ஆப்ஷன் இது பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்க வேண்டியதான். சமுத்திரகுப்தா ஆஃப் த குப்தா பீரியட் ஹேட் பி given the title of கவிராஜா. ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து வீணா அண்ட் எல்லாத்துலயுமே வந்து பிளே பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
The great famine that took the place in the Magadha was one of the causes to of spread in the Jainism in South India. Yes, true. Next, in Brahmanical religion, Jainism failed to attract the masses but gradually spread where the Brahmanical religion was weak. Yes, correct. Brahmanical religion weak ஆனதுனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த Jainism and Buddhismன்றதெல்லாம் வந்து spread ஆகிறதுக்கு one of the main reason. Consider the following statements. Next question பாருங்க. Harappa cities are all necessary raw materials, commodities they produced. Okay. Their cities had a commercial links with the people of the Tigris and the Euphrates basins. Okay, Harappan people used metal money as well as the barter system to carry out a trade activity. So இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, அவங்களுக்கு வேண்டியது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் இப்போ ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆகிறது, பட் அவங்க வந்து அந்த டைம்ல வந்து அதெல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் மணி அண்ட் பாத்தீங்கன்னா பாட்டர் சிஸ்டம் நம்ம படிச்சிருப்போம், இதெல்லாம் வந்துமே அவங்க வந்து ஹரப்பன் சீல்ஸ்ல தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா த ஏன்ஷியன்ட் சைக்ளோபியன் வால் இஸ் லொகேட்டட்? பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல லொகேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த குப்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்க வேண்டியதான். So king assumed the titles of Maharajadi Raja, Parameshwara, etc. So true. Allahabad Prashasti refers to the council of ministers who assisted the king. So இதுவும் true. Gupta empire was divided into the provinces, was then known as Bhuktis, and administrated by the governors. So இதுவும் right. High ranking officials are called Dandanayaks, Mahadandanayak. Yes, army officials, military officials and ministers தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. So அதுவுமே correct. So next பார்க்க வேண்டியதுதான். With reference to the Harsha religious policy, which of the following statement is or true? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Harsha was initially the worshipper of Shiva, but he later embraced Jainism. So later அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெயினிசம்ல போயிருக்க மாட்டாரு, புத்திசம்ல இருந்திருப்பாரு. Harsha subscribed to the Mahayana school of thought. Slaughter of animals was partially allowed. ஸோ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ் கண்டிப்பா புத்திசத்துல அவர் புத்திசம் போயிட்டாரு அப்படின்னாக்கா அனிமல்ஸை கொள்றதை கண்டிப்பா அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஈஸியா அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 1 and 3. ஸோ 2 only தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த ஜெயினிசம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஜெயினிசம் preached their doctrines in both the Sanskrit and the Prakrit language. Jainism contributed substantially to art and architecture in the medieval times. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மேக்ஸிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்ரித் லாங்குவேஜ்ல தான் வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் டாக்டரின்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஹர்ஷாஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டம். டெத் பெனால்டி வாஸ் யூஸ்வலி அவாய்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெத் பெனால்டி அவாய்டட் தான், பட் ஆனால் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூஸ்வலா அவங்களுடைய டெத் பெனால்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் ஆஃப் லிம்ஸ், அதாவது கை காலெல்லாம் வந்து வெட்டி எடுக்கிறது அவங்களுடைய வந்து ஒரு ஜஸ்டிஸா இருக்கும். அவங்க வந்து டெத் பெனால்ட்டின்றது வந்து பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1 கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதில் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் இருக்கு, கிரிமினல் லாஸ் வேற மோர் சிவியர் தென் த குப்தா ஏஜ். ஸோ கரெக்ட். Life imprisonment was awarded for plotting against the king. So இதுவும் கரெக்ட். கார்பரல் பனிஷ்மெண்ட் ஆஃப் தேர் வேர் ஃபார் சீரியஸ் அஃபென்சஸ். ஸோ கரெக்ட் தான். ஸோ டெத் பெனால்ட்டின்றது அவங்க ஒரு ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் போறாங்க. மேக்ஸிமம் அதை அவாய்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமமான பனிஷ்மெண்ட் வந்து கட்டிங் ஆஃப் லிம்ஸ், அதாவது கை கால்களை வெட்டுறது தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் த ரீசன்ஸ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசம்? ஓகே, ஜெயினிசம் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ராயல் பேட்டர்னேஜ், ஆப்வியஸ்லி ஸ்பிளிட் அமாங்ஸ் த ஜெயின்ஸ் ஆஸ் திகம்பராஸ் அண்ட் ஸ்வதம்பராஸ். எஸ், ரெண்டு பேருக்கும் இருந்த பிரின்சிபல், அதாவது ரெண்டுத்துக்கும் இருந்த பிரின்சிபல் தான் வந்து ஒரு இன்னொரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். த சிவியரிட்டி ஆஃப் ப்ராக்டிசஸ், ஆப்வியஸ்லி சிலதெல்லாம் வந்து ப்ராக்டிகல் லைஃப்க்கு வந்து சூட் ஆகாது அப்படின்னு நினைச்சவங்க, அதாவது ட்ரேடர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து அவங்க சூட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து அதுல இருந்து லீவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த மௌரியன் எம்பையர். The tax levied Bali was a religious tribute. Yes, இது வந்து வேதிக் டைம்ல இருந்தே கான்ட்ரிபியூட் ஆகிற ஒரு விஷயம். பாஹா வாஸ் த ராயல் ஷேர். ஸோ இதுவுமே கரெக்ட். டேரக்டா என்சிஆர்டில தான் வந்து கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாருமே கரெக்டா போட்டிருப்பீங்க, போத் ஏ அண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த பிரின்சிபல் டெனன்ஸ் ஆஃப் த புத்திசம்? ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பார்ப்போம். டோன்ட் கமிட் த வயலன்ஸ், டோன்ட் கவர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ், டோன்ட் யூஸ் இன்டாக்சிகன்ஸ். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
which of the following statement is or correct with respect to the features of Gandhara and Mathura art அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துருவோம். The Mathura school of the arts exhibit the spiritual feeling in Buddha images which was largely absent in the Gandhara school. ஸோ இது வந்து கரெக்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா both the school of arts comprise the images of Hindu gods besides the Buddha. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து both the schools அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் both the schools, ஒன்லி மத்ரா ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த விஷயம் இருந்தது. ஓகேங்களா, காந்தாரா ஸ்கூல்ல வந்து அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது வர்ஷிப் இமேஜஸ் வர்ஷிப்ஸை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க வித் ரெஃபரன்ஸ் டு நஹரா ஸ்டைல். Nahara style of temple architecture. Consider the following statements. Pamsana buildings tend to higher than the Latina Rekha Prasad type of architecture. Okay, and next in many North Indian temples, Pamsana design is used for the mantabas, while the main Garbhagriha is housed in the Latina building. So பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க ஹையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஹையர், இட்ஸ் அ ப்ராடர் அண்ட் ஷார்ட்டர். இங்க வந்து ப்ராடர் அண்ட் ஷார்ட்டர் வந்து ஹைட்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் with reference to the ancient Indian history, the term cinnabar referred to it was used as the cosmetic product of during Indus Valley civilization. So ஒரு டைரக்டான ஃபேக்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. So next, consider the following statements. Regarding the Mesolithic paintings, paintings were the smaller size as compared to the upper Paleolithic periods paintings. Yes, ஆமா, அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்பர் பேலியோலித்திக் பீரியட்ஸ் எல்லாமே வந்து சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து எல்லாமே பெட்டரா இருக்கும். Many of the animal paintings show a feeling of tenderness and love for them. While animals were painted in a naturalistic style, humans were depicted only in a stylish manner. Okay, பாத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருந்திருக்கு, எல்லாமே கரெக்ட். So next question. Which of the following Neolithic sites are located in the southern states in India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எலிமினேட் பண்ணிடலாம். பிம்பேத்கா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வரும், சவுத் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். பிர்சாஹும் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. ஸோ எல்லாமே நார்த் இந்தியா. இது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் அண்ட் ஆந்திர பிரதேஷ்லயும் இந்த ஏரியா வந்து லொகேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following ruler is associated with the titles of Vichitra Siddha, Chitragupta Puli and சைத்தியகாரி இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அட் மண்டகப்பட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, யாரும் இல்லை, ஜஸ்ட் மகேந்திரவர்மன். அவருக்கு தான் வந்து இந்த டைட்டில்ஸ்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரான்ஸ் கேஸ்டிங் டெக்னிக் இன் சவுத் இந்தியா டியூரிங் த மெடிவல் பீரியட், த டான்சிங் ஃபிகர் ஆஃப் சிவா நடராஜா was developed during the Chola period. Which of the statement is or above correct? ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். த பிரான்ஸ் டெக்னிக் இஸ் ரீச்ட் இன் த ஜெனித் இன் த சவுத் இந்தியா. ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், மெடிவல் பீரியட்ல தான் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா சிவா நடராஜா இந்த ஸ்டேட்மெண்ட் சோலா பீரியட்ல தான் எமர்ஜ் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன்ட் இந்தியா, த டேர்ம் சங்காதி ரெஃபர்ஸ் டு. சங்காதி மீன்ஸ் நத்திங். இது வந்து மாங்ஸ் ரோப், அதாவது மாங்ஸ் வந்து அந்த புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்க வந்து உடம்புல வர அந்த ஒரு மேலாடை மாதிரி வர்ற அந்த ஒரு துணியை தான் வந்து அந்த ஒரு பிரின்சிபல்ல சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த டேர்முக்கு அதான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சுக்கா அண்ட் சாரி வேர் இன் த நியூஸ் ரீசென்ட்லி ரிகார்டிங் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சுக்கா அண்ட் சாரி எதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா this are the two types of temples complex found the close in the லிங்கராஜா டெம்பிள். ஸோ இந்த லிங்கராஜா டெம்பிள் இது வந்து ஒடிஷால வந்து இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இந்த சாக்கா சூரி அப்படின்றத அந்த ரெண்டு டெம்பிள்ஸும் வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு காமன் ஃபீச்சரை மாதிரி பேசுற மாதிரி ஒரு விஷயம். அதுதான் ரெண்டுமே ஒரு கான்டெம்பரரி பீரியட்ல வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பத்தி இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது. The rock shelters on the banks of river Suel bear this prehistoric paintings. A long shouted animal, a fox and multiple legged lizard are the main animal motifs. Wavy lines, rectangle, filled geometric designs and groups of dots can also be seen here. One of these interesting scenes depicted here is offhand linked dancing human figures. The above paragraph refers to which of the following paintings? அப்படின்னு பாத்தீங்கன்னா லகுதியார் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உத்தரகாண்ட் ரீஜன்ல, உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்.
அதோட இதுதான் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் அனிமல் மோட்டிவ்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேவ் லைன்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஸ்கூல் ஆஃப் சம்கியா பிலாசபி. இதே மாதிரி இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் வருதுன்னா இந்த அளவு கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை பத்தி வந்திருக்கு. அதனால தான் அதை பத்தி திருப்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா as per the Samkhya school, a person can attain the salvation through the meditation and physical application அப்படின்னு இருக்கு. ஸோ நோ, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் அண்ட் பிசிக்கல் அப்ளிகேஷன் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அக்வசிஷன் ஆஃப் ரியல் நாலேஜ். ஒருத்தர் உண்மையான அறிவை பெறும்போது தான் அவர் வந்து சால்வேஷன் ஆறாரு அப்படின்ற மாதிரி சொல்றோம். அட் த அவுட்செட் Samkhya school was a materialistic, but later it entered the spiritualistic. So in the statement பாத்தீங்கன்னா correct. ஓகேங்களா? This school of philosophy gives importance to the discussion of material elements of Dravya. So பாத்தீங்க அப்படின்னாக்கா இது அதை பத்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ பார்ப்போம். The school of produced atom theory, believing that all material objects are made up of atoms. The school thus marked the beginning of physics in India. So note பண்ணிக்கங்க, இதுதான் first physics initiate ancient timeல மென்ஷன் பண்ணிருக்குது. But a scientific view was diluted by the belief in a god and spiritualism, and this school put its faith in both the heaven and salvation. The above paragraph to the which of the school philosophy வைசேஷிகா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்கூல் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே அது வைசேஷிகா தான். ஸோ அதை வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. ஹூ அமாங் த ஃபாலோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் டிராமா கால்டு திராதிர் தத்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாசா அவர் தான் வந்து இதோடைய ஆத்தர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டு த போயட் காளிதாசா. ஹி ரோட் த Abhijana Shakuntalam, which relates to the love story of the king Dushyanta and Shakuntala. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. He was the court poet of the king Harshavardhana. ஸோ பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கரெக்டா கொடுத்துட்டாங்க. என்னன்னாக்கா இது வந்து கிங் துஷ்யந்தா அண்ட் ஷாகுந்தலா அவங்களுக்காக வந்து அந்த அபிஜனான சகுந்தலம் அதை பத்தி எழுதியிருக்காரு. பட் ஹி வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் கிங் ஹர்ஷவர்தனா அப்படின்னு இருக்கு. ஸோ இவர் வந்து அவங்களோட கிங் கோர்ட் போயட்ல சேம் கிங் துஷ்யந்தா அண்ட் ஷாகுந்தலா அவங்களுடைய பீரியட்ல தான் வந்து அவர் இருந்திருப்பாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் கல்ச்சர். தானா வர்ணம் இஸ் அ டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் அ டான்ஸ் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மியூசிக்கல் ஃபார்ம். மியூசிக்கல் ஃபார்ம் இன் கர்நாடிக் மியூசிக்ல வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கதக் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் விடட் டு த ஹிந்துஸ்தானி ஆர் த நார்த் இந்தியன் மியூசிக். ஸோ ஆப்வியஸ்லி ஆமா ரெண்டுத்துலையுமே வந்து அது விட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாய் ஹரோபா இஸ் த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் விச் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் ஸ்டைலிஸ்ட் டான்சஸ் இன் த மணிப்பூர். எஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். 2 and 3. Next question. With reference to the Indus Valley civilization, consider the following statements. The purpose of producing seals in the Indus Valley. So நம்ம அந்த கொஸ்டின்ல பார்த்தோம், இங்க அதை அப்படியே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. seals in the Indus Valley in the mainly religious அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மதர் காடஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் த Indus figures அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளைன் pottery is less common than the painted ware. ஸோ இங்க வந்து ராங்கா இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி தான் வரும். மதர் கவுடஸ்ன்றது கண்டிப்பாக வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்திருக்கு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, இந்த ஃபேலஸ் வர்ஷிப் அப்படின்ற ஒரு டேர்மை படிச்சிருப்பீங்க. அந்த மதர் காடை தான் வந்து சொல்லும். ஸோ இங்க வந்து தப்பா இருக்கு, நீங்க பண்ணிக்காதீங்க. நீங்க சீல்ஸ் சொன்னீங்களே சார் அது ட்ரேட்காக அப்படின்னு. ஸோ சீல்ஸ் அண்ட் அந்த சீல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரிலிஜியஸ் பர்பஸ்க்காகவும் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த பரதநாட்டியம் டான்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் given right. Bharata Muni is the Natya Shastra provide the information on this dance form. Yes, correct. The Abhinaya Darpana by the Nandigrama is one of the main source of the textual material for the study of the technique and grammar of body movement in the Bharatanatyam dance. On the Gopurams of Chidambaram temple, one can see a series of Bharatanatyam poses frozen in the stone as it were the by the sculpture. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். பரதநாட்டியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, இதுல நோ கன்ஃபியூஷன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 46. ஸோ 46 பார்த்தாச்சு. With 47, consider the following statements regarding the shadow puppet. Puppet sizes reflect the social status of the character that they play. Okay, the art form tackles the social problems like dowry, women's empowerment, illiteracy. Okay, and next பாத்தீங்க அப்படின்னாக்கா this form of puppet is also used to portray the stories of the Ramayana and Mahabharata அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஸ்டெப்மெண்ட் the art form tackles the social problems like the. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷேடோ பப்பட்ரி அதுக்காக வந்து கிடையாது. அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்று வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தப்புட்லி அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். கத்தப்புட்லி ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கத்தப்புட்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜஸ்தானி ஸ்டைல்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல கிடையாது. ஓகேங்களா, ஷேடோ பப்பட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முழுக்க ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து காமிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கோல் கும்பாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இட் இஸ் அ ஃபைன் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மெனி ஸ்டைல்ஸ் லொகேட்டட் இன் த மெடிவல் இந்தியா. ஸோ கரெக்ட். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இட் ஸ்ட்ரக்சரல் த particularities of dome arcs and load the bearing the techniques such as the Timurid and the Persian styles of architecture. So ரெண்டுமே கரெக்ட். So both A and B தான் ஆன்சர். So next question, consider the following statements. Following pairs, schools of philosophy and founders. So கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இது அலைன்மெண்ட்ல மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், பார்ப்போம். நியாயா, கோத்மா, ஓகே, வைசேஷிகா, கன்னடா, பூர்வ மீமாம்சா, ஜெய்மினி, வேதாந்தா, வியாசா. ஸோ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆல் 4 பேர்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following statements. Amir Khusro created a new style of Persian which came to be called Sadaki Hindi or the new style of India. Yes, correct. So next பாத்தீங்க அப்படின்னா the book Tutinama was written in the time of Alauddin Khilji. இது வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல பண்ணிருக்க மாட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவருடைய பீரியட்ல தான் வந்து இந்த புக் துத்தினாமா வந்து ரைட் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த நியோலித்திக் கல்ச்சர்ஸ் ஆர் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ யூஸ் த கார்ட் இம்ப்ரெஸ்ட் பாட்டரி இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கல்ச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த ஸ்கல்ச்சர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் த பிராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தே ஆர் நோன் ஃபார் தேர் ஹை ரைஸ் பரியல் மவுண்ட்ஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரைஸ் பரியல்ஸை பத்தின ஒரு விஷயங்கள் வந்து அதாவது பரியல்ஸை பத்தின பரியல்ஸ் பண்ணி அதுக்கு மேல இந்த மாதிரி கோங்குபுரங்கள் எழுப்புற விஷயங்களை பத்தி அவங்க வந்து அதிகமா தெரிஞ்சிடல. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், the Dharma and Rita depict a central idea of ancients in the ancient Vedic civilization of India. In this context, consider the following statements. ஓகேங்களா, என்ன பத்தி பாக்குறோம் அப்படின்னா வேதிக் சிவிலைசேஷன்ல இருக்க ஐடியா ஆஃப் தர்மா அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ தர்மா வாஸ் அ கான்செப்ஷன் ஆஃப் த ஆப்ளிகேஷன்ஸ் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஒன்ஸ் டியூட்டி ஒன் செல்ஃப் அண்ட் டு அதர்ஸ். கரெக்ட். இது வந்து இந்த தர்ம பாலிசிலேயே இருக்கும். நெக்ஸ்ட், ரிட்டா வாஸ் த ஃபண்டமெண்டல் மாரல் லா கவர்னிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் இட் ஆல் இட் கண்டெய்ன்ட். எஸ், கரெக்ட். ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோவிங் வேர் த கான்டெம்பரரிஸ் ஆஃப் த வேதாந்தா மகாவீரா. ஓகே, சரி பார்ப்போம். புராண கசப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா மகாலி கோசலா, அஜித்த கேஷாம்பாலின், பிந்துசாரா, பர்ஷவந்தனா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வந்து கரெக்டா இருக்கு, அதாவது அவங்களுடைய கான்டெம்பரரி பீரியட்ல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 1 and 1, 2, 3. ஸோ இவங்க மீதி இருக்கிற பிந்துசாரா அண்ட் பாத்தீங்கன்னாக்கா பர்ஷவந்தனா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா பீரியட் அந்த டைம்ல வந்து வருவாங்க. பிஃபோர் மௌரியாஸ், சந்திரகுப்தா ஆர் பிஃபோர் மௌரியன்ஸ் கூட சொல்லலாம். அந்த டைம்ல தான் இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அவருக்கு கான்டெம்பரரியா இருந்திருப்பாங்க. வேதாந்தா மகாவீரா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
during the 6th century BC, northern India underwent the remarkable intellectual awakening. In this context, which among the following were the reasons for the growth of new religions during this period? ஓகேங்களா? ஸோ அதாவது 6th centuryல வந்து நியூ ரிலீஜியஸ் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. The gap between economic status and the social recognition pushed some to question the existing social structure. Obviously அதுதான் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா absence of equality between the Kshatriyas and Brahmanas caused the animosity between them. Obviously இதுவும் ஒரு காரணம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா the declining trend of territorial identities made people to associate themselves with the Buddhism and Jainism in the distant areas. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு எக்ஸாக்ட் ரீசன் சொல்ல முடியாது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சோஷியல் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய இந்த டைம்ல நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த டைம்ல நடந்த இந்த சோஷியோ எக்கனாமிக்ஸ் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, எக்கனாமிக்ஸ் எடுத்தது அதே தான் இங்கேயும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வராது. ஸோ 3 எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் ராங், இதுவும் ராங். சரி, 4th ஒன்று படிப்போம். Ritual rigidity advocated by Upanishad pushed many people to adopt the heterodox. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இவங்க வந்து ஹெட்டிரோடாக்ஸே கிடையாது, இவங்க வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ்டா வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரிச்சுவல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சகிப்தன்மையில இல்ல, இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to the religious history of India, consider the following statement. Sautrantika and சமித்யா வெர்சஸ் செக்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயினிசம்ல வராது, புத்திசம்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சர்வாஸ்திவதின் held the view that constituents of the phenomena existed forever in the latent form. பாத்தீங்கன்னாக்கா இதுல எது கரெக்ட் கேக்குறாங்க? அர்வஸ்தினா held in the constitution. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது லேட்டன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு பிஃபோரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to the tribal polity during the Rigvedic period, consider the following statements. Prohita advising the rulers, Pasa driver of the king's chariot. No, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தப்பா இருக்கு. பிரஜாபதி in charge of pursue the land. ஓகே. கிராமினி அப்படின்னாக்கா அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த வில்லேஜ் மேன், ஹெட் ஆஃப் வில்லேஜ். இவர் ஸ்பாசா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ் கிங்டம்ஸ்ல இருக்கிற, அதாவது கிங் அப்பாயிண்ட் பண்ற ஸ்பைஸ்ல வருவாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா 2 தான் கரெக்டா இருக்கு. ஸோ ஒன்லி 2 pairs கரெக்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த மகதா எம்பையர், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த கேபிட்டல் ஆஃப் மகதா எம்பையர் வாஸ் அ ராஜகிர் டியூரிங் த ரீஜியன் ஆஃப் பிம்பிசாரா. அஜாதசத்ரு எஸ்டாப்ளிஷ்ட் த மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வைஷாலி ஃபார் the safety of northern frontier of Magadha Empire. Okay, next பாத்தீங்கன்னா the first standing army of India was created in the Magadha Empire by Ajaatasatru. No, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா எலிமினேட் பண்ண வேண்டியதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி அதுக்கும் முன்னாடில இருந்தே வந்து ரிக்வேதிக் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மகாஜனபதாஸ் டைம்ஸ்லயே வந்து இன்னும் பிஃபோரா வந்து வந்துடும். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 3 எலிமினேட் பண்ணீங்கன்னா 1 2 இது ரெண்டையும் தப்பு பண்ணிடலாம். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அஜாதசத்ரு எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அஜாதசத்ரு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே எஸ்டாப்ளிஷே மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஸே வந்திருக்க மாட்டாரு. பிம்பிசாரா கண்டிப்பா வந்திருப்பாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா வைஷாலி பிரின்சஸ் வந்து கூட மேரேஜ் பண்ணி ஸோ பாத்தீங்கன்னாக்கா மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 only தான். வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். மகாஜனபதாஸ் சிட்டிஸ் லொகேட்டட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அங்கா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியான்னு இருக்கு. ஸோ ராங். அயோத்தியா பாத்தீங்கன்னா யூபில இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அங்கா வந்து பீகார்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோசலா பாத்தீங்க அப்படின்னாக்கா சாம்பான்னு போட்டிருக்கு. ஸோ சாம்பா இல்ல, இதுதான் வந்து கோசலா தான் வந்து யூபில வரும். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா அயோத்தியா பக்கத்துலேயே தான் வர்ற மாதிரி இருக்கும். இந்த சாம்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒடிசா கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வத்சா, கௌசாம்பி, மத்சயா. ஸோ இது 2 தான் கரெக்டா இருக்கு, இது 2மே ராங்கா இருக்கு. ஸோ ஆன்சர் 3 and 4 only. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following were the reasons behind the success of the Magadha kingdom during the Mahajanapadas period? ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன ரீசன், அதாவது மகாஜனபதாஸ்ல மகதா கிங்டம் ஏன் சக்சஸா போயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மகாதா யூஸ் த எலிஃபென்ட்ஸ் ஆன் a large scale in the wars to get the edge over their kingdom. ஸோ ஆமா, கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எலிஃபென்ட்ரி கிங்டம் வந்து ரொம்ப
அதாவது வார்ஸ் டைம் அப்ப அவங்கள்ட்ட எலிஃபென்ட்ஸ் படம் வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் த கேபிட்டல் ஆஃப் மகதாஸ் வாஸ் சரௌண்டட் பை த ஹில்ஸ் தட் மேட் த ஃபோர்ட்ரஸ் த டிஃபிகல்ட் டு பெனட்ரேட். கண்டிப்பா மகதா எம்பையருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஓகேங்களா. ஆக்சசிபிலிட்டி டு த அயன் மைனிங் ஏரியாஸ் என்ஷூர் த பெட்டர் வெப்பன்ஸ் இன் த வார்ஃபேர் ஃபார் த மகதா எம்பையர். எஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒடிசா ரீஜன்ல இருந்து அவங்களுக்கு ராஜஸ்தான் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னாலுமே அயன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மைனிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தனால அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are correct with respect to impact the Iranian invasion of the India during the 6th century அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஈரானோட இன்வேஷன் வந்து எங்க வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, இட் லெட் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சத்ரபா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் in the northwestern India. Okay, correct. Next question. Sorry, next statement. It led to the introduction of a Kharosthi script in northwestern India. Yes, correct. In the statement, correct. Mauryan architecture was influenced by the Iranian architects. Kandipa. This is a mukkiyamaana statement. The void left due to where Iranian invaders northwestern India filled immediately by the Chandragupta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிடையாது. இந்த டைம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலெக்சாண்டர் வந்து பெர்ஷியாவில் வந்து இன்வேஷன் எடுத்திருப்பாரு. அந்த ஒரு இன்வேஷனால தான் வந்து இந்த ஈரானியன் இன்வேடர்ஸ் இங்கே நார்த் வெஸ்ட்ல வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா பீரியட்ல வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு சின்ன எரர் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஈரானியன் இன்வேடர்ஸ் அவங்க வந்து உள்ள வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா வர முடியாத டைம் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். ஏன்னாக்கா அலெக்சாண்டர் வந்து அங்க வந்து பெர்ஷியால இன்வேஷன் எடுத்துட்டு இருக்கிறப்ப ஈரானியன்ஸோட இன்வேடர்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா வித் ரெஃபரன்ஸ் டு த சொசைட்டி இன் த ஏஜ் ஆஃப் புத்தா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். புத்தாஸ் ஆக்ஷன் ஆஃப் frequently visiting the assembly of Shudras played a major role in the improving the social conditions of Shudras. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் வந்து பாத்தீங்கன்னா வர்ணா சிஸ்டத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இங்க சூத்ராஸ் அவங்க டைரக்டா அந்த வர்ணா சிஸ்டம் போர்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இல்ல Dharma Sutras enacted that during the Buddha's age were silent about the practice of interest bearing the lending. ஸோ பாத்தீங்கன்னா இதை பத்தியுமே வந்து பெருசா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சாரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Women belonging to the Brahmana Kshatriya Varnas were allowed to receive the Upayana. No, இந்த மாதிரி உப்பயனா மீன்ஸ் அந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல வந்து அட்டன் பண்றதுக்காக ஒரு விஷயம். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ நன் ஆஃப் த சப் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட், with reference to the various sects of the ancient India, consider the following statements. Okay, unlike Jainism, Ajivika did not believe the doctrine of டிட்டர்மினிசம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அஜ்விகா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. அஜ்விகா பிலீவ் த டாக்டரின் ஆஃப் டிட்டர்மினிசம். கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ அன்லைக் புத்திசம், ஜெயினிசம் கம்ப்ளீட்லி டினைடு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். இல்லை, இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே தப்பு. அவங்க வந்து கம்ப்ளீட்டா அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத் அந்த சோல் வந்து உயிரோட இருக்கிறது அப்படின்றத வந்து நம்பியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே ராங். நெய்தர் 1 nor 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், யோகக்காரா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹெட்டிரோடக்ஸ் செக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா புத்திசம்ல இருக்கிற ஒரு செக்ட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் 11th தீர்த்தங்கரா ஸ்ரேஷாந்த. ஓகேங்களா. இட் இஸ் ஆல்சோ an important Buddhist site. The Bodhisattva statue in this area mentioned the Kushana ruler in Kanishka. போதிசத்துவோட இந்த ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சார்நாத், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இட் இஸ் லொகேட்டட் ஆன் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் கோமதி ரிவர். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியா இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு Gupta administration, consider the following statements. The political authority was highly concentrated on the hands of king. Okay. Next பார்ப்போம். The distinct administration was under the charge of Rajukas. Okay. Traders have a pay a commercial tax, the Sulka trade in Gupta kingdom. Okay. 3 only தான் கொடுத்துருக்காங்க. The district administration. Okay. இது பாத்தீங்க அப்படின்னாக்கா மௌரியன் டைம்ல நடந்திருக்கும். குப்தாஸ் பீரியட்ல இது கிடையாது. குப்தாஸ்க்கு வந்து விஷயாபதிஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கால் பண்ணுவாங்க. ராஜகோசாஸ் வந்து பாத்தீங்கன்னா மௌரியன் டைம்ஸ்ல வந்து தான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே the political authority was highly concentrated on the king.
ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா குப்தா பீரியட்ஸ்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபியூடேட்டரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் லோக்கல் கிங்ஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அத்தாரிட்டியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹையர் எம்பரர் கிட்ட போற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ சி 3 ஒன்லி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், with reference to Indo-Greeks in India, consider the following statement. The Indo-Greeks coins use the bilingual inscriptions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்லயும் இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹிந்திஸ்லயும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சாரி, சான்ஸ்கிரிட் டைம்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. They introduced Hellenistic art features that gave the rise to Gandhara school of art. The Indo-Greeks introduced the use of caps, helmets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்டையும் வந்து ஆல்ட்ரேஷன் மெத்தட்ஸ் இருந்தது. பட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக்காஸ் அண்டு குஷானாஸ். அவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேப்ஸ் இந்த ஆர்மிக்கு எல்லாமே பண்ணாங்க. So next question, which of the following scholars were patronized by the Kushana ruler Kanishka? இருக்காங்க. ஸோ ஓகே, வசுமித்ரா, பாவபுத்தி, அஸ்வகோஷா, நாகார்ஜுனா, குணாதியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குஷான ரூலர் கனிஷ்காவுக்கு யார் அசோசியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வசுமித்ரா, அஸ்வகோஷா, நாகார்ஜுனா. ஸோ இந்த பாவபுத்தி அண்ட் குந்தையா இவங்க வந்து யார் யாருக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா யசோவர்மன் ஆஃப் கனோஜ் அவருக்கு அசோசியேட் பண்ணிருப்பாரு. குந்தையா குணாதியா சாத்தவாகனா கிங். சாத்தவாகனா கிங்க்கு அவர் அசோசியேட் பண்ணிருப்பாரு. பாத்தீங்கன்னா ஹாலா அவர் பேர். சாத்தவாகனா கிங்கோட ரூலர் பேரும் ஹாலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். With reference to the social structure during the rule of Satavahana dynasty, consider the following statement. Satavahana rulers were supporters of the fourfold Varna division of a society அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அவங்க சாத்தவாகனா ரூலர்ஸ் இதுக்கு வந்து அசோசியேட் பண்ணிருப்பாங்க. பிரைமரியான ஃபோல்ட் சிஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒன்லி த கிங்ஸ் ஆர் நாட் த குயின்ஸ் வேர் அலோடு டு பெர்ஃபார்ம் த வேதிக் சாக்ரிஃபைஸ். ஸோ ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, Satavahana rulers gave the tax-free land grants only to Brahmins and not to the Buddhist monks கொடுத்துருக்காங்க. ஸோ சாத்தவாகனா ரூலர்ஸ் வந்து கண்டிப்பா பிராமன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல, புத்திஸ்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் சேம் அந்த ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை கொடுத்து அவங்க மாட்டிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட்ல இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ராங். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், with reference to the impact of context between the Central Asia and the India on the religion, art and architecture during the 200 BC to 300 CE, consider the following statements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, it led to the introduction of canal irrigation in India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கேனல் ஆர்கிடெக்சர், அதாவது கேனல் இரிகேஷன் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதா சொல்றாங்க. நோ சான்ஸ். துக்ளக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேனல் இரிகேஷனா ஃபர்ஸ்ட் கொண்டாந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஒன்னா ராங் பண்ணீங்கன்னா 2 and 3 தான் கரெக்ட். The use of burnt bricks for flooring, roofing introduction in India, it led to the introduction of the curtains in Indian theatre. Okay, கரெக்டா தான் இருக்கு. With reference to the post-Mauryan art and culture, consider the following statements. The Shunga rulers introduced the idea of decorated gateways in the Buddhist stupas. Okay, correct. During this period, the prayer halls and the shaityas were developed in the rock caves. Yes, correct. அப்புறம் பார்த்தீங்கன்னா the Lomos Rishi cave in an example of man-made cave built during the post-Mauryan period அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா the Lomos Rishi cave இது வந்து எக்ஸாம்பிளா வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. இது வந்து மேன்மேட் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேவ் தான். அதுவும் போஸ்ட் மோரியன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து மேன்மேட் பண்றது எந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அதாவது இங்க மேன்மேட் கேவ்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த Sunga dynasty, consider the following statements. Sungas followed the Brahmanism and performed the Ashwamedha Yajna. Okay. Sungas encouraged the growth of Sanskrit language
புத்திஸ்ட் received the patronage from the Sunga rulers. Yes, correct. மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருக்கு. Okay, 1 and 2 3. So next question, which of the following is the correct description of Hora Shastra? Okay, Hora Shastra, இந்த வேர்ட்க்கு என்ன மீனிங் கேக்குறாங்க. It deals with the study of Vedic astrology. அஸ்ட்ராலஜி, அதுலயும் எஸ்பெஷலா வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அஜுர்வேதா யஜுர்வேதா அந்த ஒரு டைம்ல வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த மைனர் ராக் எடிக்ட் ஒன் மென்ஷன் த அசோகா வாஸ் அ டிவோட்டி ஆஃப் புத்திசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதுல தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா 13ல தான் வந்து கலிங்கா வர வச்சுலாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தம்மா எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் டிவோட் ஆஃப் அ கிரீக் அரோமேட்டிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அசோகன் இதுல வந்து அரோமேட்டிக், அதாவது அந்த அரபிக்ல வர்ற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே இருக்க போறது இல்லை. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் த ரிலிஜன் ஆஃப் கேரளா அண்ட் கேரளா புத்தூர். ஓகே. நெக்ஸ்ட், அசோகாஸ் எடிக்ட் mentioning the military conquest of Kalinga is the only recorded military expedition of a Maurya. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அராமிக் ஸ்கிரிப்ட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அராமிக் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விஷயம் அங்க வந்து கிடையவே கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா பிராக்ரித் லாங்குவேஜ்ல தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ராமி ஸ்கிரிப்ட்ல தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், with reference to Indian folk music, it has a many forms including Lavani, Dandiya, Raja and Rajasthani. Okay, correct. Folk dance, it is very common to find use of instruments in the folk music that are made from the commonly available materials like animal skin, bamboo, coconut shells and pots. Yes, இது வந்து எல்லாமே நேச்சுரலா தான் மேட் பண்றதா ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு, போத் A and B. Next statement, in the Natya Shastra, Bharata Muni dated 200 BC to 200 AD. Musical instruments have been divided in 4 main categories on the basis of how sound is produced. அதாவது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதை வச்சு இதை எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. த தார்த்தா வதியா ஆர் கோர்டோஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா த சுஷிரா வத்யா ஆர் ஏரோஃபோன்ஸ், சாலிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தப்பு. ஸோ த அவனந்தா வத்யா ஆர் த மெம்பரானோஃபோன்ஸ். ஓகே, இது பர்கூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இதுவும் கரெக்டா இருக்கு. த கானா வத்யா ஆர் த இடியோஃபோன்ஸ், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இதுலயும் சேம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 pairs மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸோ 2 pairs. Next question, with reference to the Satriya dance form, it has remained yet living tradition. Its creation by the founder Vaishnavism in the Assam, the great Simanta Sankara Deva in 15th century Assam. Sankara Deva created the Satriya Nirtya as a accompaniment to the Ankiya knot, which were usually performing in the Satras as Assam's monastery. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. The Satras continue to use the dance form for a ritualistic and other purpose for which it was originally created in the circa 200 years ago. It's after following the statement is our correct. Okay. Okay, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைம் பீரியட் தான் வந்து கொஞ்சம் எரரா இருக்கு. ஓகேங்களா, ரொம்பலாம் இல்லை, அது 200 years எகோ முன்னாடி வந்தது இல்லை, ஒரு 500 to 600 yearsக்கு எகோ வந்ததா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ 1 and 2 only கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஸ்டேட்ல எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அனன்யா ஃபெஸ்டிவல் டெல்லி. ஓகே, புராணா கோயிலா. ஓகே, ரைட்டா, கரெக்டா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கர் ராவ் நிர்த்யா கொடுத்த, சாரிங்க, ஒரு அலைன்மெண்ட்ல மிஸ்டேக் இருக்கு. அண்டு சங்கீத் சம்மேளனம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது ராங். பாஸ்கர்னு இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளோட இது வந்துடாது. ஓகேங்களா, ராங். கதக் மஹோத்சவா டெல்லியில தான் இருக்கு. ஓகே, இதுவும் ரைட். கஜுராஹு டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, அதுவும் மத்திய பிரதேஷ் தான். ஸோ இந்த பாஸ்கர் ராவ் நிர்த்யா அண்ட் சங்கீத் சம்மேளனம் இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது எங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்
அண்ட் சண்டிகர். பஞ்சாப் அண்ட் சண்டிகர்ல தான் இது ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, த முஸ்லிம்ஸ் borrowed their designs of kalash on the top of Hindu temple by placing it down on the top of their buildings. Okay, first statement கொடுத்துருக்காங்க. Correct. The most important symbol of Indo-Islamic architecture in India is the dome of the mausoleum, which here the whole from the basic cube and the hemisphere, the early phase into a more detailed form during the Mughal period. So Mughal architecture developed in the efforts of Akbar அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து என்னதான் ஷாஜகான்னு நீங்க படிச்சிருப்பீங்க. நாட், நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அக்பர் தான் வந்து மேஜரான கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும். ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸ் வேர் ரீப்ளேஸ்டு with the white marbles during the later period when the stress was more on the beautifying of the buildings with the use of colored designs appreciated under the semi-precious stones, gold and silver waters and miniature carvings. Which of the following statements? So எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா all the above இருக்கு. So next D, இதுதான் ஆன்சர். Next question. With reference to the Talanga of Indian paintings has been translated under the Rupabeda, the information of appearances. Okay, Bhava, action of emotions on forms. So next பாத்தீங்கன்னா Sadrisyam, connotation of elegance and imaginative depiction அப்படின்னு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னாக்கா இந்த சத்ரிசியம் இதுல வந்து இது வராது. அது பாத்தீங்க அப்படின்னா செம்பிளன்ஸ் எழுதி போட்டுருக்கேன். ஓகேங்களா? செம்பிளன்ஸ் தானியா யோஜனம், செம்பிளன்ஸ் லாவண்யா, சாரி லாவண்யா யோஜனம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அதை வந்து டெபிக் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் இந்தியா பார்த்துருக்கீங்க. ஓகேவா? பார்ப்போம். மடை மத்திய பிரதேஷ், சைத்ர பரவா ஒடிசா அண்ட் பாத்தீங்கன்னா கர்மா கர்நாடகா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்டா இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் விச் ஆர் அபவ் த பாரிஸ் இன்கரெக்ட் இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னாக்கா கர்மா கர்நாடகான்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராங். இது வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல வர்ற ஒரு ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹோரி, கஜ்ரி அண்ட் சோஹர் ஆர் த ரீஜனல் ஃபோக் மியூசிக் ட்ரெடிஷன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ். பாத்தீங்க அப்படின்னா யூபியில தான் இது வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த குந்தே, a form of puppetry, consider the following statements. It belongs to the state of West Bengal அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல வராது, இது வந்து ஒடிஷால வரும். ஓகேங்களா? the puppets are made a light wood and have no legs. ஸோ கரெக்ட், இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா consider the following pairs regarding the dances of India of their regions, folk dances and states. பாத்தீங்க அப்படின்னாக்கா லாவணி அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல இருக்காது, மகாராஷ்டிரால வரும். ஸோ 1 ராங் போட்டீங்க அப்படின்னாலே 2 and 3 correct. Next question. 84. The techniques of the tessellation and phytratura were used in the which of the following types of architecture அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல தான், சாரி இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்ரதுரான்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கிடெக்சர்ஸ், அதாவது ஸ்ட்ராங் அந்த ஒரு ஆர்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கர்வ் டிசைன் வர்றதை தான் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ் பெயிண்டிங்ஸ் அசோசியேட்டட் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட்டிக்தார் ஜார்க்கண்ட், பாத் ராஜஸ்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ பட்டச்சித்ரா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல வரும், நாட் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். அதே சமயம் இது பங்களாதேஷ்லயும் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? த ராக் ஷெல்டர்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் சுயல் அட் லகுதியார் உத்தராகண்ட் பியர் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ். இன் திஸ் கான்டெக்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் லகுதியார் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஹேண்ட் லிங்க்டு டான்சிங் ஹியூமன் ஃபிகர்ஸ். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பிரஷ்ஷாலேயோ ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமல் மோட்டிவ்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமலோட மோட்டிவ்ஸ்ன்றது, அதாவது விலங்குகளுடைய பங்குகள் வந்து எந்த அளவுக்குலாம் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராங். அதாவது அதை பற்றி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ராங். ஹியூமன்ஸ் ரெப்ரசன்டேட்டட் இன் எ ஸ்டிக் லைக் ஃபார்ம். ஓகே, கரெக்ட். யூஸ் ஒன்லி ஆஃப் த ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸ்.
இல்ல அதாவது அந்த டைம்ல வந்து இருந்த எல்லா கலர்ஸும் அவங்க ரெட் அண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா மெரூன் அந்த மாதிரி வேற வேற கலர்ஸும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ 1 and 3 இது மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ் பப்பட்ரி அண்ட் டைப். தோலு பொம்மலாட்டா, ஷேடோ பப்பட்ரி, ஓகே. யாமபுரி ரோட் பப்பட்ரி, பாத்தீங்கன்னா பாவ கூத்து, க்ளோ பப்பட்ரி. ஸோ மூணுமே கரெக்டா தான் இருக்கு. all the 3 pairs. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த following statements regarding the Bharatanatyam dance. A single dancer taking on many roles in a single performance is a key feature of the Bharatanatyam. ஸோ கண்டிப்பா ஒரு சிங்கிள் டான்சர் தான் வந்து அதுல வந்து ஒரு கீ ஃபீச்சரா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் லின்ஸ் ஹெவிலி ஆன் த மைண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டான்ஸ். ஓகே, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. வர்ணம் இஸ் த most important component of the Bharatanatyam and epitomizes the essence. கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. So 1, 2, 3 all statements are correct. Next பாத்தீங்கன்னா in the context of the cultural paintings heritage of India, which of the following items enjoy the geographical indications status in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அர்ணம், அரண்முளை கண்ணாடி, மைசூர் அகர்பத்தி, ஹம்மாராம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் லாக்ஸ். ஸோ இது ரீசெண்டா கூட நம்ம இதுல வந்து நியூஸ்ல வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஸோ ஆல் தி அபோவ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபேமஸ் ஸ்டாச்சு ஆஃப் கோமதேஸ்வரா அட் ஸ்ராவணா பெலாகோலா வாஸ் கமிஷன்டு பை கமுந்தயா. த ஜெயின் டெம்பிள்ஸ் அட் மவுண்ட் ஆபு were constructed by the விமல் ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெயின் டெம்பிள் அவரால் தான் வந்து பண்ணியிருப்பாரு, விமல் ஷா தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாலோவிங் த பேர்ஸ் ஃபோக் பெயிண்டிங் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திக்கூலி பெயிண்டிங்ஸ் பீகார்னு இருக்கு, ஓகே கரெக்ட். த கங்காரா பெயிண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க, ஓகே சாரி. கங்காரா பெயிண்டிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல வரும், ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் தங்கா பெயிண்டிங்ஸ் சிக்கிம், ஓகே இது கரெக்டா இருக்கு. ஸோ ஒன்லி 2 pairs. நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தங்தா இஸ் த எக்ஸ்க்ளூசிவ் மார்ஷியல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே சாரி சீக்கிசம். புதா அர்த்தனா இஸ் a ritualistic theater of Karnataka. Okay, Singi Chanam is the popular mask dance of Manipur அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்தா இஸ் த எக்ஸ்க்ளூசிவ் மார்ஷியல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் சீக்கிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிசம் வராது, அது வேற ஒன்று வரும். ஸோ நெக்ஸ்ட் சிங்கி சாம் இஸ் அ பாப்புலர் மாஸ்க் டான்ஸ் ஆஃப் மணிப்பூர். இல்லை, மாஸ்க் டான்ஸ் அப்படின்னாலே அது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வரும், ஸோ மணிப்பூர்ல வராது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் த கந்தாரா ஸ்கூல் were made using the spotted and the red stones. So the sculptures of Mathura school were influenced by the Buddhism, Hinduism and Jainism. Okay, the sculptures of Amaravati school made the excessive the Tribanga posture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்டா இருக்கு. The sculptures of Amaravati school was the excessive of the Tribanga posture. ஓகே, the கந்தாரா ஸ்கூல். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க கந்தாரா ஸ்கூல்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஸ்கோன் இதுவும் கரெக்டா இருக்கு. The Mathura school were the influenced the புத்திசம் அண்ட் ஹிந்துசம் ஜெயினிசம், ஓகே. த ஸ்கல்ப்சர்ஸ் அமராவதி ஸ்கூல் மேலே எக்ஸசிவ் ஆஃப் த ட்ரிபாங்கா போஸ்டூர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அமராவதி ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன் டைமோட ரிலேட்டட் ஆகாத ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காந்தாரா ஸ்கூல் அண்ட் மதுரா ஸ்கூலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த அமராவதி ஸ்கூல்ன்றதை பற்றி பெருசாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். கிண்ணல் கர்நாடகா, எத்திகோப்பா ஆந்திர பிரதேஷா, லைபஹாதிபி லடாக்னு இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா லடாக்ல வராது, இது பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். மார்ஷியல் ஆர்ட் அசோசியேட்டட் வித் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலம்பாட்டம், ஓகே சிலம்பம் சிலம்பாட்டம், ஓகே தமிழ்நாடு நமக்கு தெரியும். கத்கா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்னு இருக்கு, ஓகே. தோடா பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷோட இருக்கு, ஓகேங்களா. ஸோ 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்
With reference to the Dogra casting, consider the following statements. It involves the casting bronze through the lost wax method. Okay, this technique is one of the most prominent metal crafts in the Bastar region of Chhattisgarh. Okay, the metal craftsmen Bastar are called Gadwas. Okay, இதுவும் கரெக்டா இருக்கு. So 1 and 2, 3. Okay, all statements are correct. India has a rich and ancient tradition of the string puppets or the marionettes. Which of the following belongs to the tradition of the string puppetry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Okay, the கட்புட்லி, கோமதேயா, பொம்மலாட்டம், ராமச்சானியர்யா. ஓகே, இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே ஆல்மோஸ்டா சவுத்ல வர்ற ரீஜனா இருக்கும். இது எல்லாமே ரிச் லேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஒடிஷா கிட்ட இது வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஸ்ல இதை வந்து எலிமினேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் லொகேஷன் அது எங்க வந்து ஸ்பெஷாலிட்டி இதை பேஸ் பண்ணியுமே சில விஷயங்கள் வந்து மாறும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பஹாரி ஸ்கூல் பெயிண்டிங். The earliest center of a painting in the Bahari region was Basoli அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். The Gangra style developed out of the Gular style. Both ஓகே, ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ போத் ஏன் 1 and 2. The first discovery of the rock paintings was made in the India 1867 to 68 by which of the following archaeological sites அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்கிபோல்ட் கார்லியா அவர் தான் வந்து அதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த ஃபேமஸான ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரீசெண்டாக வந்து நியூஸ்ல வரைக்கும் வந்திருக்கும். அவருடைய பர்த் டேட்ல வந்து தான் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பார்ட் ஆஃப் த சார்நாத் லைன் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த க்ரோனிங் எலிமெண்ட் ஆஃப் தர்ம சக்ரா ஆப்வியஸ்லி கரெக்ட், நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. த லோட்டஸ் பெல் பேஸ் ஓகே, அதுவும் கரெக்டாக இருக்கு. த ஷாஃப்ட் இதுவும் கரெக்டாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரம் ஆன் த பெல் பேஸ் with 4 animal proceeding the clockwise, correct. So all the above correct. So the discussion முடியுது.